வணக்கம் உறவே. ஊட்டி கூடலூரில் நடந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாநாட்டில் நானும் கலந்து கொண்டிருந்தேன். 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு குடிமகனின் கடமை என அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்ட அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், பகுத்தறிவு, சமூக உணர்வோடு ஆசிரியருக்கே உரிய ஒழுங்கு, கட்டுப்பாடு, இலக்கினை மாணவர் மனங்களில் பதியலிடும் ஆசிரியர்களில் ஆசிமா என்பவரை சந்தித்தேன் உறவே. அவரோடு உரையாடும் போது அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் உறவே. அம்மா, உங்க பெயர்? அசீமா. அசீமா, சரி. என்ன பணி செய்யறீங்க? உடற்கல்வி அரசு பள்ளியில இருக்கீங்க. உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது அரசு பள்ளியெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தனியார் பள்ளிகள் சேர்க்காத வறுமையில வாடக்கூடிய தொழிலாளி வீட்டு பிள்ளைங்க, கல்வி பின்புலம் இல்லாதவங்க தான் அரசு பள்ளிக்கு வருவாங்க. அவர்களை எப்படி நீங்க கையாளுறீங்க? அதை வெற்றி பெற்றீங்களா? அந்த மாதிரி உங்க அனுபவத்தை சொல்லுங்க. எங்க பள்ளிக்கூட மாணவர்கள் இப்ப ட்ரெண்ட்ன்ற பேர்ல முடி அந்த பிள்ளைங்க ஸ்டைல சாப்ரி ஸ்டைல வெட்டிட்டு வருவாங்க. ஒழுங்கான சீருடை இருக்காது. அப்ப அப்பேற்பட்ட பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவேன். அவங்களோட ஒரு நல்ல நிலைமையில உருவாக்கணும் ஆசைப்பட அன்பான சொல்லுவேன். சொல்லி அவங்க உடற்கல்வி ஆசிரியர் இருக்கிறாங்க. விளையாட்டு விஷயமாவே அவங்க கையில போட்டு சொன்னேன். கொஞ்சம் பசங்களாம் அடம்ப்டா இருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ்ல வர வேண்டாம், எனக்கு ஒழுக்கம் முக்கியம், ஒழுக்கம் கல்வி இருந்தால் தான் வாழ்க்கை அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க பேசுவேன். அன்பான மாட்டேன், திட்ட மாட்டேன். அந்த உட்காந்து ஆனால் முடி வெட்ட முடியாத குழந்தைங்க நான் போய் முடி வெட்டு ஒரு எக்ஸாம்பிளா காட்டுவேன். அப்புறம் இந்த இன் பண்ணிட்டு வரணும், ஒரு ஜென்டில்மேன் லுக் எப்படி இருக்கும், ஒரு ஆஃபீஸரா நீ ஒர்க் பண்ணா எப்படி இருப்பேன், அப்போ அது வந்து மாடலா காட்டுன்னு நினைச்சேன். பசங்க அதை ஃபாலோ பண்ணிட்டாங்க. இன்னும் சில பசங்க ஷர்ட்டை வெளியே அப்புறம் அந்த பசங்க என்ன பண்ணீங்கன்னா திருக்குறள் அதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். பார்த்த ஸ்பாட் ஒரு திருக்குறள் சொல்ல, உறுதிமொழி சொல்ல, ஒரு ஜிகே கொஸ்டின் சொல்லணும். அதை சொல்ற சங்கடப்பட்டு அவங்க நிறைய எப்படி எந்த இடத்துல பார்த்தா அந்த ஸ்பாட்ல கேட்பேன். அவன் சொல்லலைன்னா அடுத்த நாள் இம்போசிஷன் மாதிரி எழுதி அடுத்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது அவங்களோட விஷயத்தையும் கரெக்ஷன் ஆகும், தப்பையும் கரெக்ஷன் பண்ணிக்கும். அப்போ அந்த மாதிரியான ரீதிகள் மாணவர்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிஎம் ட்ராஃபியில் எங்கள் பசங்க மாநில அளவுக்கு அதில் 24,60,000 அவங்களுக்கு கேஷ் அவார்ட் கிடைச்சிருக்கு. ஆமாம், எங்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் ரொம்ப சிறந்த மாணவர்கள், நல்ல டேலண்டான பசங்க. அது மாத்திரம் இல்லைங்க, பாக்ஸிங்கு, சிலம்பம் கிட்ட ரொம்ப கைத்திறந்தாங்க. இப்போ இந்த சிலம்பத்துக்கு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க ஐயா. பாக்ஸிங்கு, கேரம், கபடி, இது எங்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் கபடியில் விட்டே கொடுக்க மாட்டாங்க. வெற்றி பெறுவாங்க. 13 வருஷமா அந்த கபடியில் விட்டு கொடுக்காம அந்த இடத்தை தக்க வச்சிருக்கீங்க. மகிழ்ச்சி. எல்லாம் வெற்றியாளராக மாத்திட்டீங்க. விளையாட்டு பிள்ளைகளாக விவரமற்ற பிள்ளைகளாக இருக்கீங்களா வெற்றியாளராக மாத்திருக்கீங்க. மகிழ்ச்சியமா. உங்களை மாதிரி ஆசிரியர்கள் ஏன்னா சமூகத்துல தவறாக பிரச்சாரம் பண்றாங்க, முஸ்லீம் அப்படி இப்படின்னு. ஆனா அதை மீறி நீங்க வந்திருக்கீங்க, சமூகத்துக்கு சேவையாட்டுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.